நான் உயிரோடு இருக்கிறது அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நான் உயிரோடு இருப்பது எங்கள் அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நான் உயிரோடு இருக்கிறது எங்கள் ஊராருக்கு, நண்பர்களுக்கு, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உயிரோடு இருப்பது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு யாருக்கு பிரயோஜனம்? நான் உயிரோடு இருக்கிறது அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நான் உயிரோடு இருப்பது எங்கள் அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நான் உயிரோடு இருக்கிறது எங்கள் ஊராருக்கு, நண்பர்களுக்கு, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உயிரோடு இருப்பது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் என்னை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நான் வாழ்வது யாருக்குங்க பிரயோஜனம்? நான் இருப்பது யாருக்குங்க பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நான் இருந்து என்னங்க பிரயோஜனம்? யாருக்குமே என்ன பிடிக்கலங்க. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாருமே என்னை வெறுத்து தள்ளுறாங்க, எல்லாருமே என்னை ஏசுறாங்க, எல்லாருமே என்னை என்ன பண்றாங்க, அற்பமா என்றாங்க, எல்லாருமே என்னை என்ன பண்றாங்க, ஏளனமா பார்க்குற. என்னங்க பிரயோஜனம்? யாருக்குங்க பிரயோஜனம்? எல்லாரும் உங்களை அற்பமா எண்ணட்டும், ஏசட்டும், உங்களை தள்ளட்டும், புறங்கூறட்டும், உங்களை என்ன பண்ணட்டும், நிந்திக்கட்டும். ஆனா கர்த்தருக்கு நீங்கள் பிரயோஜனம். சொல்லுங்க, கர்த்தருக்கு நான் பிரயோஜனம். அதனால தாங்க எங்க இருந்த என்னை ரட்சித்தார் ஆண்டவர். அதனால எங்க இருந்த உங்களை ரட்சித்தார் ஆண்டவர். அதனாலதான் உங்க பாவத்தை மன்னிச்சார் ஆண்டவர். அதற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் சிலுவையில. அதற்காகத்தான் உங்களுக்காக என்ன பண்ணினாரு, ரத்தத்தை சிந்தி உங்களை, அவர் ரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களை வாங்கினார். எதுக்கு தெரியுமா? ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுனால தான். உங்களால ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுனால தான் அவர் ரத்தத்தையே கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் கர்த்தர். பிரயோஜனம் இல்லைன்னா வாங்க முடியுமா? சொல்லுங்க, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பிரயோஜனம் இல்லைன்னா வாங்க முடியுமாங்க? நீங்க பிரயோஜனமான ஆளு, நீங்க ஒருத்தான ஆளு. பக்கத்தில் பார்த்துங்க, நீங்க ஒருத்தான ஆளு, நீங்க கர்த்தருக்கு ஒருத்து. உங்க பாசையில பேசுறேன் நான். அல்லேலூயா, சோத்திரம், ஆமே. நீங்க பிரயோஜனம், கர்த்தருக்கு நீங்க பிரயோஜனம், ஆமே. அதனாலதான் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம். அதனாலதான் இயேசு உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க பிரயோஜனம். நம்ம தேவனுக்கு பிரயோஜனம். உங்க வீட்டுக்காருக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு நீங்க பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நீங்க பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை உண்டாக்கின தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்ட, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்க ரூபம் இன்னது என்பதை அறிந்து கொண்ட கர்த்தருக்கு நீங்கள் பிரயோஜனம். ஒரு பிரயாசத்தோடு செய்யுங்களேன். கடவுள் என் கூட இருக்கிறாரு, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நான் சின்னதை செஞ்சாலும் அதை பெருசாக்குவார் கர்த்தர். எனக்கு இதுல பிரயோஜனம் உண்டு, நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அப்படி செஞ்சு பாருங்க, 6 மாசத்துல கோடீஸ்வரனா மாறிடுவான்.